Hi all, welcome to my channel. இன்னைக்கு ஒரு பேபி எலிஃபென்ட் பார்டர் அதுவுமே ரொம்ப ஈஸியாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ரேம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஒரு டபுள் லைன்ஸ் போட்டுட்டு நீங்கள் உங்களோட பார்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஈக்குவல் லென்த்தில் நமக்கு இருக்க ஸ்பேஸை பிரிச்சுக்கணும். தென் இது இங்கே நான் ஒரு பேஸ் லைன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு கர்வ்ஸே வராதுனாலும் இந்த டைப்பை நீங்கள் ஈஸியாக போடலாம். அண்ட் மேலே இது வரைக்கும் தான் நான் என்னோட எலிஃபென்ட் எடுத்துக்க போகிறேன். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் இந்த எலிஃபென்ட்ஸை ட்ரா பண்ணியிருந்தோம். இந்த வீடியோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்னும் வாட்ச் பண்ணாதவங்க போய் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம டபுள் லைன் வரைஞ்சிக்க போகிறோம். ஸ்ட்ரெயிட் லைன் நம்ம பேஸ் லைனுக்கும் நம்ம ரெஃபரன்ஸ் லைனுக்கும் எடுத்துருக்கிறதுக்கு நடுவில் இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். சேம் நான் இந்த மாதிரி ஈக்குவல் இன்டர்வலில் நீங்கள் பாயிண்ட்ஸ் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸோ அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடி ஒரு லைன், இந்த ஸ்பேஸில் தான் நம்மளோட எலிஃபென்ட் வரப்போகுது. இந்த லைனை அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஷேப்பில் தான் எலிஃபென்ட் போட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிஃபென்ட் இந்த மாதிரி எடுத்துட்டு தென் இதுலேருந்து ரொம்ப எடுத்துட்டு போகாமல் கொஞ்சம் கேப் விட்டு இதோட லெக் போர்ஷன், இதை விட இந்த லெக் சின்னதாக இருக்கணும். இதுதான் நம்ம எலிஃபென்ட்டோட டெம்ப்ளேட். ஸோ நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டால் மட்டும் போதும். இங்கே ஒரு லைன், தென் இங்கே இது நம்ம இப்போ ஒரு கர்வியான ஷேப்பில் எடுத்துட்டு போகிறோம். இங்கேருந்து ஸோ இந்த மார்க்கிங் கூட நீங்கள் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு டிசைனை கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்து வெளியே எடுத்துகிட்டு வாங்க. இந்த ஸ்பேஸை விட கொஞ்சம் சின்னதாக உங்களோட செகண்ட் அந்த யூ இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் எலிஃபென்ட் இந்த மார்க்கிங் கூட இப்படி வச்சு நீங்க போடலாம். உங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம்னஸ் கிடைக்கும். தென் இதை கம்ப்ளீட் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் போட்டுக்கலாம். நம்ம இனஃப் ஸ்பேஸ் இல்லைன்னா தென் கொஞ்சம் ஸ்பேஸ் தள்ளி இந்த யூ பெண்டோட இங்கே நமக்கு ஸ்டாப் ஆகுது. இங்கே இருக்கிறத நான் அகெயின் கர்வாக எடுத்துக்கிறேன். ஸோ இது நம்மளோட எலிஃபென்ட்டோட லே அவுட் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம கர்வ் அண்ட் ஒரு டாட் பேட்டர்ன் வச்சு ஐஸ் வரைஞ்சிக்கிறோம். ஸோ கர்வே வராதுன்னு சொல்கிறவங்க இந்த எலிஃபென்ட் பேட்டர்னை ட்ரை பண்ணுங்க. இங்கே நான் டபுள் லைன், டபுள் ஹம்பே கொடுக்கலாம். நம்ம தென் இந்த போர்ஷன்லையும் எது வரைக்கும் கட் ஆகுதோ அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கிறோம்.
உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குன்றதுல நீங்கள் இங்கே டாட்ஸ் ஆர் வெயின்ஸ் போடலாம். ஸோ நான் ஒன்றில் டாட் அண்ட் ஒன்று இதில் வெயின்ஸ் போட்டிருக்கேன். இதில் டாட்ஸ் வச்சு காட்டுறேன். நீங்கள் எந்த டெம்ப்ளேட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். நவ் இதை நம்ம ஃபர்ஸ்ட் இந்த கீழே இருக்க போர்ஷனை கேர்ஃபுல்லாக கலரிங் பண்ணிட்டு அப்பர் சைடும் கலர் பண்ணிக்க போகிறோம். ஸோ பேபி எலிஃபென்ட் கர்வியாக போட கஷ்டமாக இருக்கவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒர்க்ஸ் எல்லாம் எலிஃபென்ட் டிசைன்ஸ் எல்லாம் எனக்கு நீங்கள் உமையால் மருதாணி இன்ஸ்டாகிராம் பேஜில் டிஎம் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு முன்னாடியும் நிறைய எலிஃபென்ட் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கோம். எலிஃபென்ட் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரா பண்ணுன்றதுலேருந்து. ஸோ செக் அவுட் பண்ணுங்கள். Here is our border. Thanks for watching. For more videos, bell button press பண்ணிக்கோங்க. So videos வந்தோம் notify ஆகும். Thank you and bye.